ஹாய் ஹலோ கைஸ், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? கொஞ்ச நாளாக என்னால் வீடியோ போட முடியல. அதனால் நீங்கள் வந்துட்டு என்னடா அப்படின்லாம் நினைக்காதீங்க. இனிமேல் வீடியோ கண்டினியூஸாக நம்ம போட போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் சின்னதாக ஒரு இன்ட்ரோ நம்ம சேனலுக்கு ரெடி பண்ணியிருக்கிறேன். அதையும் அப்படி நீங்கள் அப்படியே பார்த்துட்டு வாங்க. எப்படி கைஸ் இருக்குது? நல்லா இருக்கா? சரி வாங்க, இன்றைக்கி உண்டான டாபிக் என்னன்னு பார்த்துடலாம். ஏன் நம்மளால் 1,00,000 சேமிக்க முடியல? நம்ம பேங்கில் அட்லீஸ்ட் 1,00,000 பணம் இருந்தால் நமக்கு பெரிய நிம்மதி, தைரியம் கிடைச்ச மாதிரி ஃபீல் ஆகும். சம்பளம் வாங்கினா இஎம்ஐ, கரண்ட் பில், ரெண்ட் அப்படின்ட்டு செலவு அதிகமாக போகுது. சேவிங்ஸும் பண்ண முடியல. 1,00,000 அமௌண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ண முடியல. எங்கெங்கே அமௌண்ட்டை லீக் பண்ணுறோம்னு தெரியணும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஷாப்பிங், காஃபி, ட்ரெஸ், தேவையில்லாத செலவுகளை கம்மி பண்ணணும். இந்த மாதிரி செலவு பண்ணுறதுல அதிக பணம் லீக்கேஜ் ஆகும். இந்த இடத்துல நல்லா கவனித்து செலவை குறைக்க பார்க்கணும். ஒரு பெரிய அமௌண்ட் இருந்தால் இதை நாம் செலவு பண்ண பயப்படுவோம், இல்லைன்னா தயங்குவோம். இந்த மாதிரி சின்ன சின்ன செலவு நாம் கவனிச்சு இருக்க மாட்டோம். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம சம்பளம் இன்க்ரிமெண்ட் ஆகுதுன்னு நாம் இன்னும் ஆடம்பரமாக இருக்கலாம் அப்படின்ட்டு ஆசைப்படுவோம். ஆனால் அது அப்படி இல்லை. சம்பளம் எவ்வளோ இன்க்ரிமெண்ட் ஆனாலும் நம்ம லைஃப் ஸ்டைல் நம்ம லிமிட்டில் தான் இருக்கணும். ஏன்னா நமக்கு செலவு பண்ண தான் தோணுமே தவிர சேவ் பண்ண தோணவே தோணாது. நம்ம பட்ஜெட் மீறி செலவு பண்ணுறதுனால தான் நாம் லோன், இஎம்ஐ அந்த மாதிரி ட்ராப்பில் போய் மாட்டிக்கிறோம். அதனால் நம்ம பட்ஜெட் இவ்வளோ தான், இதுக்கு மேலே செலவு ஆகக்கூடாதுன்னு ஒரு மைண்ட் செட் கொண்டு வந்துடுங்க. ஃபஸ்ட்டு சேவிங்ஸு இம்பார்ட்டன்ட் கொடுங்க, அப்புறம் செலவு பண்ணுங்க. ஒரு சிலர் செலவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து அப்புறம் சேவிங்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அலட்சியமாக இருப்பாங்க. 1,00,000 சேவ் பண்ணுற வரை கொஞ்சம் செலவு பண்ணுறத கம்மி பண்ணிவிட்டு சேவ் பண்ணுறதுல ஃபுல் ஃபோக்கஸ் வைங்க. அந்த ஃபஸ்ட்டு 1,00,000 அது மட்டும்தான் கஷ்டம். அதை ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் மைண்ட் செட் அதுக்கு அடாப்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ செலவு பண்ண யோசித்தாலும் நீங்கள் தேவையில்லாத செலவு பண்ணுறதுக்கு உங்கள் மைண்ட் விடவே விடாது. இன்னொரு விஷயம், அதை நானும் அந்த தப்பை பண்ணியிருக்கிறேன். நம்மளோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை நாம் பார்க்கவே பயப்படுவோம். ஆனால் அப்பப்போ செக் பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்போ தான் அந்த பயத்திலிருந்து வெளியே வர முடியும். இல்லைன்னா பணம் நம்மளை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும். நாம் தான் பணத்தை கண்ட்ரோல் பண்ணணுமே தவிர பணம் நம்மளை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. அதனால் 1,00,000 சேவ் பண்ணுறதுல கொஞ்சம் கான்ஃபிடண்ட்டாக வைங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் 1,00,000 மேலே அதிகமாகவே சேவ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அதனால தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பை பை, see you, டாடா.